முதல்ல ஒரு சர்க்கிள் எடுத்துக்குவோம். கிளிக் பண்ணுங்க. இங்கே 60 by 60 எடுத்துக்கோங்க. 60 width and 60 height mm. ஸோ இது இப்போ டிவால்ட் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் இருக்கு. அதாவது ஃபில் ஒயிட்டு, பிளாக் 1 point ஸ்ட்ரோக் அவுட்லைன் இருக்கும் யூஸ்வலாக. இது எது ஆக்டிவாக இருக்கோ இந்த இடத்துல பாருங்கள். இப்போ ஃபில் ஆக்டிவாக இருக்குது, இது ஆக்டிவாக இல்லை. எக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபில் அவுட்லைன்னு வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். அகெயின் எக்ஸ் பண்ணிகிட்டே நீங்கள் போனீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஃபில் வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குது. இப்போ இந்த கிராஸ் பார் ரெட் பார் காண்றது பாருங்கள். நன் அப்படின்ற ஐக்கான் மேலே கூட எனி டைம் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா அதாவது கீபோர்ட் ஷார்ட்கட்டு அவுட்வர்ட் ஸ்லாஷ் அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபில் எதுவும் இருக்காது. ஓகே, அது ஸ்மால் டிப் அவ்வளோதான். இப்போது இங்கே நம்ம 60 by 60 எடுத்திருக்கோம். ப்ராப்பர்ட்டி பாரில் பார்க்கலாம். 60 mm by width by 60 mm ஹைட்டுக்கு இந்த சர்க்கிள், பர்ஃபெக்ட் சர்க்கிள் இருக்குது. இதை நம்ம சென்டர் பண்ணிக்குவோம். ஆர்ட் போர்டுக்கு அலைன் பண்ணிக்குவோம், கன்வீனியன்ட்டுக்காக தான். இப்போ கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணுவோம். ஜென்ரல் ப்ரெஃபரன்சஸுக்கு கீழே கீபோர்டு இன்க்ரிமெண்ட் அப்படின்ற இடத்துல 10 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்டர். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்குவோம். லைன் செக்மெண்ட் டூல் கூட எடுத்துக்கலாம். இதுவும் அலைன் பண்ணிக்கலாம் பேஜ் சென்டர். இதை இன்னொரு காப்பி பண்ணிவிட்டு வெர்டிக்கலாக ஒன்று பண்ணிக்கலாம். ஒரு காப்பி பண்ணுறேன், பண்ணிவிட்டு இதை வெர்டிக்கல் ரொட்டேஷனாக பண்ணுறேன். ரொட்டேட் டூல் எடுத்துக்கோங்க. ரொட்டேட் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா 45 டிகிரி அட் எ டைம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் பேஜ் சென்டருக்கு பண்ணிக்கோங்க, அலைன் பண்ணிக்கோங்க. இல்லை 4 செலக்ட் பண்ணி 3 செலக்ட் பண்ணி கூட அலைன் ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஹாரிசான்டல் இதெல்லாம் ஒரு கைடு மாதிரி. இந்த ஹாரிசான்டல் லைனை செலக்ட் பண்ணி ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டாப் ஏரோ ஒரு தரம் 2 தரம் பண்ணுவோம். அது மல்டிபிள் காப்பீஸ் ஆகும். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டவுன் ஏரோ 1 and 2. இப்போது கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணி அந்த 10 இருக்கிறத 8 மாற்றிக்குவோம். ஃபார் ரீசன் நான் சொல்கிறேன், பார்த்துக்கலாம். இங்கே ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஏரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணுவோம். அதாவது 8 mm அது ஒரு காப்பியோட மூவ் ஆகிடுருக்கு. இது லெஃப்டில் 1 ஆல்ட் ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் ஏரோ ஒரு தரம். இது 3 ப்ளஸ் இந்த 5ம் நம்மளுக்கு கைடாக நம்மளுக்கு உதவி பண்ணும். அதனால் அதை கைடு மாதிரி பண்ணுறதுக்கு இதை கட் பண்ணிக்குவோம். இந்த சர்க்கிளில் வந்து கட் பண்ணி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி 0.25 மட்டும் எடுத்துக்கலாம். 0.25 எடுத்து இதை லாக் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்டுக்கு போய் லாக் அப்படின்னு இருக்கு பாருங்க, லாக் செலெக்ஷன், அதாவது கண்ட்ரோல் 2 இதோட கீபோர்ட் ஷார்ட்கட். இப்போ இது மூவ் ஆகாது பை மிஸ்டேக். இப்போ கண்ட்ரோல் வி பண்ணாதீங்க, பக்கத்தில் பேஸ்ட் ஆகிடும். அங்கே இருந்த இடத்துல பேஸ்ட் ஆகாது. கண்ட்ரோல் எஃப் அதாவது பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் பண்ணுங்க, பர்ஃபெக்ட் இடத்துல பேஸ்ட் ஆகும். இல்லைன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் வி கூட பண்ணலாம், பேஸ்ட் இன் பிளேஸ் அப்படின்னு கூட இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த செக்மெண்ட்டோட எல்ஜியோட இந்த செக்மெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த செக்மெண்ட்டை நம்ம எடுத்துடலாம். அதுக்கு நம்ம டைரக்ட் செலெக்ஷன் டூல் போகலாம். டைரக்ட் செலெக்ஷன் டூலில் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல எப்படி மார்க்கி பண்ணலாம். அதாவது இந்த ஆங்கர் பாயிண்ட்லேருந்து இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு உள்ள கர்வை வந்து நம்ம டிலீட் பண்ணலாம், பேக் ஸ்பேஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த செக்மெண்ட் வேணால் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் பென் டூலுக்கு போங்க. பி கூட அதுக்கு ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே இந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே செலக்ட் பண்ணி இந்த கைடு இங்கே வரைக்கும், இந்த கைடுக்கு எக்ஸ்ட்ரீம் ரைட் கைடு இருக்கு பாருங்க, அங்கே கிளிக் பண்ணுங்க. ஸ்ட்ரைட் லைன் இருக்கட்டும். ஓகே, இந்த ஸ்டேஜில் எல் கிரியேட் பண்ணுவோம். எஸ்கேப் அடிங்க. இப்போ இந்த எல்ஜி அப்படின்ற ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணி இங்கே ஸ்ட்ரோக் பாயிண்டில் வந்து 5 பாயிண்ட்டாக மாற்றிக்கணும். ஸ்ட்ரோக் வெயிட்டு 5 பாயிண்ட்டாக மாற்றிக்கணும். 6 பண்ணி பார்க்கலாம். ஓகே, 6 கூட ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போது இந்த ஸ்மால் கண்ணு மாதிரி இருக்குது பாருங்கள், ஸ்மால் டாட் மாதிரி இருக்குது. எலிப்ஸ் டூலுக்கு போகலாம். இங்கே ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.
இந்த கிராஸ் செக்ஷன்லேருந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் 6 பாயிண்ட் ஆனதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஷிஃப்ட் எக்ஸ் பண்ணுங்க. அவுட்லைன் ஸ்ட்ரோக் என்ன இருந்ததோ அந்த கலரு ஃபில் ஆகிடும், ஃபில்லாக கன்வெர்ட் ஆகிடும். ஷிஃப்ட் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் இந்த கிராஸ் செக்ஷனில் நடுவில் பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு. ஸோ கண்ட்ரோல் 0 பண்ணி பார்ப்போம். அது அதாவது அந்த டாட் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது, அதை பெருசு பண்ணலாம். ஹோல்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. அதாவது 5x5 சம்திங் பண்ணிக்கோங்க. 4.2 இருக்குது, பார்ப்போம். ஓகே, ஃபைன். கண்ட்ரோல் 0. இப்போ இந்த 3 ஆப்ஜெக்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த டாட்டு எல்ஜி 3 செலக்ட் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணலாம். கண்ட்ரோல் G பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் ஒரு தரம். இது இந்த டைலாக் பாக்ஸில் கேட்கும், ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கு எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டுமான்னு பண்ணிட சொல்லலாம். இப்போது இது ஸ்ட்ரோக்காக இருக்காது, ஆப்ஜெக்டாக ஒரு ஷேப்பாக இருக்கும். இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் X பண்ணிவிடுவோம். ஆப்ஜெக்டில் வந்து அன்லாக் ஆல் பண்ணிவிடுவோம். ஆல்ட் கண்ட்ரோல் 2 அதோட கீபோர்ட் ஷார்ட்கட். இது செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் F பண்ணுங்கள். பேஸ்ட் இன் ஃப்ரண்ட், அதாவது பேஸ்ட் இன் பிளேஸ் கூட அதே ஆகிடும். குரூப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா, இந்த பர்கண்டி கலர் கிரேடியன்ட் வேறு தரணும். அதுக்காக வேண்டி இங்கே செலக்ட் பண்ணுங்கள். எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். முதல்ல நம்ம 60x60 எடுத்தோம். இப்போ 70x70 எடுக்கலாம், ஒரு சர்க்கிள். ஸோ ஐட்ராப்பருக்கு போய் இந்த கலர் மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இங்கே ஃபில் கலர் இருக்குது பாருங்கள், கிரேடியன்ட் கலர் இருக்குது, நன் இருக்குது. இந்த 3ல் நடுவில் கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணலாம். அதாவது இல்லைன்னா கொஷின் மார்க் பக்கத்தில் இருக்கிற கிரேட்டர் தேன் கீயை ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரேடியண்ட்டை மாற்றிக்கலாம் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கிரேடியண்ட்டோட டைரெக்ஷன் வந்து -45 கூட நாங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அது 45 டிகிரி இங்கேருந்து வருது, இங்கேருந்து. ஸோ இந்த கலர் வந்து G ப்ரெஸ் பண்ணலாம். இந்த கலரை கண்ட்ரோல் கூட பண்ணிக்கலாம், இப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த கலரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டாப்பர் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். கலர் சாம்பிள் பண்ண போகிறோம் நாம். இங்கே ஐட்ராப்பர் இருக்குது, இங்கே வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அகைன் எலிப்ஸுக்கு போகலாம். இது 70 எடுத்துருக்கோம் நாம். இப்போ இதை சென்டர் டு சென்டர் அலைன் பண்ணுவோம், பார்ப்போம். வியூ பண்ணுவோம், சென்ட் பேக் பண்ணுவோம். செலக்ட், ரைட் கிளிக், அரேஞ்ச், சென்ட் டு பேக். ஐ திங்க் 70x70 கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்னது பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஆல்ட் 2 ஹோல்ட் பண்ணிங்கன்னா இருக்கிற இடத்துலேருந்தே அது மூவ் ஆகும். ஓகே, இதை இன்னொரு காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் C, கண்ட்ரோல் B பண்ணுங்கள். பேஸ்ட் இன் பேக் அப்படின்னு ஆகும். ஸோ பேஸ்ட் இன் பேக் ஆகிருக்கு. இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு இது மேலே டபுள் கிளிக் பண்ணலாம். அதாவது கிரேடியன்ட் இருக்குது பாருங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஐட்ராப்பர் கிடைக்கும். ஐட்ராப்பர் வந்து இந்த தரம் இது கூட எடுத்துக்கோங்க. ஸோ 2 பக்கமும் அதே கலர் இருக்கிறதுனால உங்களுக்கு கிரேடியன்ட் இருந்தாலும் அது காணாது, டிஃப்ரென்ஸ் வராது. அது டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இது செலக்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒயிட் ஃபில் கொடுக்கணும். இங்கே செலக்ட் பண்ணி ஒயிட் ஃபில் கொடுங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணுங்கள். சென்டருக்கு அலைன் பண்ணிக்கோங்க. எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு தரம் ஸ்கேலுக்கு வரும். என்டர் கொடுங்க. ஸ்கேல் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. அதாவது 150 பண்ணியிருக்கேன் நான். யூனிஃபார்மில் ரேடியோ பட்டனில் செக் பண்ணி ஓகே. இப்போ கண்ட்ரோல் 0 ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எல்ஜி லோகோ ஈஸியாக ஜியோமெட்ரிக்கலாக நம்ம பண்ண முடிஞ்சுது. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் பயன்படட்டும். அடுத்த கிளாஸில் இந்த லோகோ டிசைனை செஞ்சு காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.